நானும் மேக்ஸில் பெரிய புலின்னு நினச்சிக்கிட்டேன்னு சரிங்களா. ஸோ எந்த வித ப்ராக்டிஸும் பண்ணலை, போயிட்டு அப்படியே அட்டன் பண்ணுறேன். பல்பு தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல சிசெட்ல ஃபெயில், பட் ஜிஎஸ்ல பாஸ். யூபிஎஸ்சி மிகப்பெரிய எட்ட முடியாத கனிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக யூபிஎஸ்சி நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றது நமக்கு தெரியணும். நிறைய பேர் என்ன பண்றான், அவன் எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணான், அவன் எப்படி நிறைய மார்க் வாங்கினான், இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட பாசிட்டிவ் என்ன, ஏன்னா நமக்கு பத்தி நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ யூபிஎஸ்சி எழுத போறீங்க, இல்லை நாளைய சிவில் சர்வெண்ட் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து எந்த ஒரு தருணத்திலும் நீங்க வந்து பின் வாங்கக்கூடாது. ஸோ சரிங்களா. ஸோ ஏன் வந்து சிசெட்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்ட்ஸ் வந்து நான் சிசெட் தான் ஃபெயில் ஆனேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நானே என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு ரீடிங் காம்படிஷன் கம்ப்ளீட்டாக நான் தொடவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏன் ஃபெயிலியர் ஆனேன், எங்கே ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னோட ஃபெயிலியர் ஸ்டோரி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தென் அப்போ தான் வந்து எப்படி நான் சக்ஸஸ் ஆனன்றது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா. ஒரு விஷயத்தை நம்ம துணிஞ்சு முடிவு பண்ணணும். ஒன்ஸ் முடிவு பண்ண பிறகு அதை பற்றி ஏன்டா அந்த டிசிஷன் எடுத்தோம்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ யூபிஎஸ்சி எழுத போறீங்க, இல்லை நாளைய சிவில் சர்வெண்ட் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து எந்த ஒரு தருணத்திலும் நீங்கள் வந்து பின் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேசிக்காக யூபிஎஸ்சி ஸ்ட்ரக்சரு இல்லை எப்படி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் ஸோ நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இருந்த போதும் என்னோட ஃபார்முலா என்ன, நான் எப்படி படித்தேன், எப்படிலாம் ஃபெயில் ஆனேன், எப்படி சக்ஸஸ் ஆனேன், இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் தான். அப் டு 12th தமிழ் மீடியம். காலேஜ் ஆப்வியஸ்லி வேறு சாய்ஸ் இல்லை, அதனால் இங்கிலீஷ் மீடியம் தான். நான் வந்து யூபிஎஸ்சி ஒன்ஸ் காலேஜ் முடிச்ச பிறகு யூபிஎஸ்சி படிக்கணும், நம்மளும் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐஏஎஸ் ஆகலாம் சொல்ல என்ன நினச்சேன், அண்ணா நகர் போயிட்டேன். அண்ணா நகர் போன பிறகு எல்லாருக்கும் தெரியும், எதனா ஒரு இன்ஸ்டியூட் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி அனுப்புவாங்க. எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு வந்துட்டு இன்னொரு இன்ஸ்டியூட் சேர்த்து வர்ற மாதிரி சொன்னார். எனக்கு எந்த வித ஐடியாவும் கிடையாது, என்ன ஆப்ஷனல் எடுக்க போகிற அதெல்லாம் கிடையாது. இந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆட்டு மந்த மனப்பான்மை சொல்லுவாங்க. ஒருத்தன் போனான்னா எல்லாரும் பின்னாடி போவாங்க. நான் போய் சேர்ற அட்டம்ப்ட் முன்னாடி வந்து ஜாகிரபியில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணாங்க போல. அதனால வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்ல எல்லாரும் ஜாகிரபி ஆப்ஷனல் எடுத்தாங்க. நானும் போய் நின்றுட்டேன் லைன்ல. എന്നിട്ട് நானும் ஜாகிரபி ஆப்ஷனல் எடுத்துட்டேன். சரிங்களா. ஸோ ஜாகிரபி ஆப்ஷனல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண ஸ்டோரி சொல்றேன். ஜாகிரபி ஆப்ஷனல் பிளஸ் வந்து யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் சேர்ந்துட்டேன். 2 வருஷம் படிச்சேன், ஒண்ணுமே ஏறல. ஜாகிரபி சுத்தமா வரல. அதுக்கு சார் கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டேன் தமிழ் லிட்ரேச்சர். ஏன்னா நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். ஸோ தமிழ் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ அதனால நான் தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றது நமக்கு தெரியணும். நிறைய பேர் என்ன பண்றான், அவன் எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணான், அவன் எப்படி நிறைய மார்க் வாங்கினான், இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட பாசிட்டிவ் என்ன, ஏன்னா நமக்கு பத்தி நமக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா. நீங்க மற்றவங்களோட வெயிட்டேஜ் வச்சு நீங்க வெயிட் மிஷின் போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கீழே தான் தள்ளிப்போம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அதை நீங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆப்ஷனல் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க ஸ்கோரிங்கா இருக்கு, இந்த அகாடமில இது பெஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை தான் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை பொறுத்து உங்களோட ஆப்ஷனல் வந்து சூஸ் பண்ணுங்க. செகண்ட் வந்து யூபிஎஸ்சி மிகப்பெரிய எட்ட முடியாத கனிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக யூபிஎஸ்சி நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ நான் 4th அட்டம்ப்ட்ல தான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணேன். 3rd அட்டம்ப்ட் வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். பட் ஃபைனல் லிஸ்ட்ல வந்து பேர் வரல. பட் 4th அட்டம்ப்ட் வந்து கிளியர் பண்ணி ஹோம் கேடர் ஐபிஎஸ். ஸோ பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்ட்ல நான் சிசெட்ல வந்து ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ நம்ம என்னன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்னாவே ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இது படித்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சிசெட் வந்து மிகப்பெரிய ரோலாக இருக்கு. லாஸ்ட் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிசெட்டோட இம்பாக்ட்னால தான் கட் ஆஃபே லெஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ? 75. அதுக்கு முந்தின வருஷம் 88. அப்போ எவ்வளோ கம்மியாக இருப்பாங்க. எது காரணம் பார்த்தீங்கன்னா சிசெட் தான் காரணம். ஸோ அப்போ என்னன்னா,
நானும் மேக்ஸில் பெரிய புலின்னு நினச்சிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ எந்த வித ப்ராக்டிஸும் பண்ணலை, போயிட்டு அப்படியே அட்டன் பண்ணுறேன். பல்பு தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல சிசேட்டில் ஃபெயில், பட் ஜிஎஸ்ல பாஸ். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, சிசேட்டுக்குன்ட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். சிசேட்டில் பொறுத்தீங்கன்னா டோட்டலாக வந்து 80 கொஸ்டின்ஸு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2.5 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இட்ஸ் குவாலிஃபிகேஷன் பேப்பர். மினிமம் 66.6 எடுக்கணும். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் எடுத்தால் தான் GS1 வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது சிசேட்டை பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி. நியூமெரிக்கல் எபிலிட்டினா ஃபுல்லாகவே குவான்ட்ஸ், மேக்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், இதெல்லாம் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் சிசேட்ல பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டிலேருந்து தான் வரும். செகண்ட் ரீசனிங். ரீசனிங்னா இந்த சிலாகிசம், பிளட் ரிலேஷன், டயஸ், இது எல்லாமே ரீசனிங். இதில் வந்து ஒரு 20% வரும். மீதம் எந்த பார்ட்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு இருக்கு. இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்றோம், நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு நமக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா மினிமம் 30 கொஸ்டின்ஸ் ரைட் ஆகும். அப்போதான் நமக்கு 66.66 வரும். ஸோ அப்போ இருக்கும்போது நீங்க வெறும் நியூமெரிக்கல் எபிலிட்டி மட்டும் நம்பி அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கோர் வராது, அந்த அக்யூரசி வராது. ஸோ அதனால நீங்க வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது சிசேட்டோட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா 0.83 மார்க் வந்து லெஸ் ஆகும். ஸோ சிசேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் தப்பானா 0.83 மார்க் வந்து நமக்கு லெஸ் ஆகும். ஸோ அதனால சிசேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. செகண்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் டோட்டல் 100 கொஸ்டின்ஸ், 2 மார்க்கு. ஸோ டோட்டல் 200 மார்க்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 275 நம்ம கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா 200க்கு நம்மளால 75 எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அப்படி கிடையாது, ரொம்ப டஃப்பான டாஸ்க். இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கு, 0.63 போயிடும். ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஏன் வந்து சிசேட்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்ட்ஸ் வந்து நான் சிசேட் தான் ஃபெயில் ஆனேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நானே என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கம்ப்ளீட்டாக நான் தொடவே இல்லை. ஃபுல்லாகவே நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஸோ ஷோர் ஷார்ட்ன்ற மாதிரி 33 கொஸ்டின்ஸ் வந்து நெக் டு நெக் போட்டுட்டு வந்தேன். பட் அந்த 2 அட்டம்ப்ட்ஸ் வந்து சிசேட் வந்து கிளியர் ஆகல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாமே வரும், நமக்கு எல்லாமே வரும். எப்போ வரும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு அக்யூரசி வரும். ஸோ பிலிம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும். பேசிக் மெட்டீரியல்ஸ்னா NCERT புக்ஸ் வந்து எல்லாமே படிக்கணும். ஸோ இதான் பேசிக். அந்த பேசிக் மெட்டீரியலோட ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை படிக்க ஆரம்பிங்க. நான் என்ன சொல்றேன்னா நிறைய மெட்டீரியல்ஸ், நிறைய புக்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இன்டர்நெட் சோர்ஸ் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. நீங்க மெட்டீரியல் தேடி ஓடிக்கிட்டே இருக்காது. மெட்டீரியலை வந்து ரொம்ப லிமிட்டடா வச்சுங்க. ஒரு பேசிக் மெட்டீரியல் பிளஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக். ஒரு பேசிக் புக் படிக்கும் போது நமக்கு ஒரு கான்செப்டோட கிளாரிட்டி கிடைக்கும். தென் ஸ்டாண்டர்ட் புக் படிக்கும் போது ஒரு கம்ப்ளீட்டா சப்ஜெக்டை பத்தி ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ அதனால வந்து நிறைய மெட்டீரியல் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு மெட்டீரியல் ஸ்டேஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியா என்ன தோணும், என்னடா படிச்சோன்றது எதுவுமே தோணாது. பட் நம்ம எந்த அளவுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சுட்டு அதுல நம்மளோட யூனிக்னஸ், நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிசோர்ஸ் தான். அதுல நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை பொறுத்து தான் இந்த ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பேசிக், அந்த பேசிக் மெட்டீரியல் சொல்றது வந்து NCERT. இதுல வந்து கோர் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட்? பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி. இந்த 3 சப்ஜெக்ட் தான் வந்து மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ இந்த புக்ஸ் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா நீங்க NCERT புக்கே ரொம்ப அருமையான சோர்ஸ். நம்ம NCERT புக் பார்த்தாவே ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் ஹிஸ்டரி வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுல வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ மாடர்ன் இந்தியா பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அந்த மாடர்ன் இந்தியாவுக்கு நீங்க ஸ்பெக்ட்ரம் புக் படிச்சாலே உங்களுக்கு ஹிஸ்டரி வந்து ஓரளவுக்கு நீங்க கவர் பண்ணிடலாம். தென் பாலிட்டி,
பாலிட்டி வந்து என்சிஆர்டி புக் இருக்கு, சேம் வந்து ஸ்டாண்டர்ட் புக் பாத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக் இருக்கு. ஸோ லட்சுமிகாந்த் புக் படிச்சாலே உங்களுக்கு வந்து பாலிட்டில வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சங்கர் கணேஷ் புக் படிக்கலாம், அப்படின்னா ஸ்ரீராம் அகாடமியோட புக் எக்கனாமிக் நோட்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் வந்து கோர் சப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்ட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாவே எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம்? மினிமம் 40% கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ பேசிக் இந்த 3 சப்ஜெக்ட் நீங்க படிச்சாதான் இந்த சப்ஜெக்ட், இந்த கோர் சப்ஜெக்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட் பண்ணி நம்மளால மெயின்ஸ் எழுத முடியும். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் கம்மி, பட் டைனமிக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி எந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஜியோகிராஃபி, இன்னொன்று வந்து சொசைட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஐஆர்லாம் பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் கம்மி தான், பட் நிறைய டைனமிக்கா இருக்கும். படிச்சுட்டு இருந்தா படிக்க போயிட்டே இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க வந்து லிமிட்டடா படிச்சா போதும். ஸோ அதுக்கு வந்து பேசிக்கா என்னென்ன புக்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பிடிசி 365 சொல்லிட்டு ஒரு கம்பைலேஷன் வருது. அந்த கம்பைலேஷன் வந்து நம்ம ஐஆருக்கு படிச்சாலும் போதும், சொசைட்டிக்கு படிச்சாலும் போதும். இந்த பிடி 365 படிச்சாவே நம்ம இந்த 2 சப்ஜெக்ட் வந்து நம்மளால கவர் பண்ண முடியும். ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா என்சிஆர்டி +1 +2 புக்ஸ். ஸோ இந்த புக்ஸை படிச்சா நம்ம ஜியோகிராஃபி வந்து கவர் பண்ண முடியும். ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா நீங்க பிலிம்ஸ்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மெயின்ஸ்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது தெரியும். ஹியூமன் ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா பிலிம்ஸ் வந்து லெஸ் வெயிட்டேஜ், அதுல क्वेश्चंस வந்து 1 or 2 क्वेश्चन தான் கேட்பான். பட் நம்ம क्वेश्चंस அதிகமா கேட்கறது பிசிக்கல் ஜியோகிராஃபி, ஜியோமார்பாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி. சோ எந்த டாபிக், சோ இந்த கிளாரிட்டி எப்போ வரும்? சிலபஸ் பார்க்கணும். இந்த சிலபஸ் பார்த்துட்டு என்ன டாபிக் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பிளஸ் இந்த பக்கம் சிலபஸ் ரெண்டுத்தையும் வச்சு நீங்க கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிட்டு எந்த டாபிக்ல எதுல வந்து அதிகமா क्वेश्चंस வருதோ அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சாதான் நம்மளோட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ராப்பரா அதை வந்து சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த புக்ஸ்லாம் படிச்சிட்ட பிறகு ஒரு 3 monthsல இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருப்பீங்க, ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. தென் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னா டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். டெஸ்ட் வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு பிலிம்ஸ் கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 50 டெஸ்டாவது எழுதிட்டு போயிருக்கணும். ஏன் வந்து டெஸ்ட் ரொம்ப முக்கியம் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேசி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்ட்யூஷன் அண்ட் ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட் இது ரெண்டுமே எப்ப கிடைக்கும்னா, நம்ம எவ்வளவு டெஸ்ட் எழுதுறோமோ அப்போதான் நமக்கு இந்த இது கிடைக்கும். நமக்கு வந்து போன உடனே வந்து இதுதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் தோணாது. இதுதான் சரியா இருக்குன்னா நம்ம எங்கேயோ படிச்சிருப்போம், அது ஸ்ட்ரைக் ஆயிருக்கும், எங்கேயோ டெஸ்ட் எழுதிருப்போம், அது மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். அதுதான் இன்ட்யூஷன். இது சரியா அது சரியான்னு சொல்லிட்டு அந்த ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது இல்ல, இது எல்லாமே எவ்வளவு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், திரும்ப சொல்றது, மெட்டீரியல் சேஸ் பண்ணி ஓடாதீங்க, மெட்டீரியல் லிமிட்டடா வச்சுங்க, மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 50 டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ண முடியும்.